ஃபைல் அக்சஸ் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அது எப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம், அதுதான் ஃபைல் அக்சஸ் மெத்தட். இது நம்மளுக்கு 3 மெத்தட் இருக்குது: சீக்வென்ஷியல் அக்சஸ், இண்டெக்ஸ்ட் அக்சஸ், டைரக்ட் அக்சஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸ். அதாவது இதில் இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம ரீட் பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ண முடியாது எந்த ரெக்கார்ட்ஸையும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் வந்து ரிவைண்ட் பண்ணுறது. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது இது பிகினிங். இதில் எல்லாத்தையும் ஒவ்வொரு ரெக்கார்டையும் ரீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போதைக்கு பாயிண்டர் இந்த இடத்துல தான் கரண்ட் பொசிஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் ரீட் பண்ணாதது இது எண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப இப்படி ரீவைண்ட் பண்ணி திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலரில் கொடுத்தது எல்லாமே டேட்டா ஆல்ரெடி ரீடு. பாயிண்டர் சிட் அட் கரண்ட் பொசிஷன். ஸோ we கேன் rewind டு த ஸ்டார்ட். அப்புறமா நம்ம ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடு மூலிமா ஃபைலை அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இண்டெக்ஸ்டு ஃபைல் அக்சஸ். இண்டெக்ஸ்டு ஃபைல் அக்சஸ்ன்னு பார்த்தோம்னா தனியாக ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ்குள்ள எல்லாமே இருக்கும். இட் யூசஸ் a செப்பரேட் இண்டெக்ஸ் ஃபைல் தட் கண்டெயின் பாயிண்டர் டு த பிளாக்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் அந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே தனியாக ஒரு இண்டெக்ஸ்குள்ளே இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் பாருங்கள். முதல்ல இண்டெக்ஸை சர்ச் பண்ணோம், பாயிண்டரை வாங்கிட்டு டேரெக்டாக ஜம்ப் ஆகிடும் அந்த ரெக்கார்டுக்கு. ஸோ இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இண்டெக்ஸ் இட் செல்ஃப் பிகம் டூ லார்ஜ் டு ஃபிட் இன் மெமரி. அதுக்குள்ளே நிறைய நம்ம செலுத்தின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெமரி பிரச்சனை ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ்குள்ளே இன்னொரு இண்டெக்ஸ் வச்சோம்னா அந்த பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம். கிரியேட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபார் த இண்டெக்ஸ் இஸ் த சொல்யூஷன். அதாவது பிரைமரி இண்டெக்ஸ்குள்ளே செகண்ட் இண்டெக்ஸ், அப்புறமா டேட்டாக்கு போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது டில்லி, ராஜா, சரண்யா, தனுஷ், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் இண்டெக்ஸ் ஃபைல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மட்டும் தனியாக பார்க்க போகிறேன். அதை இந்த ஃபைல் தான் ரிலேட்டிவ் ஃபைல். இது இண்டெக்ஸ் ஃபைல். இண்டெக்ஸில் நிறையா இருக்கும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஃபைலில் நிறைய இருக்கும். அதில் நம்ம சர்ச் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு பாயிண்டர் வேல்யூ வாங்கிட்டு டேரெக்டாக ரிலேட்டிவ் ஃபைலுக்குள்ளே போயிடலாம். இப்போ தனுஷ் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தனியாக நம்மளுக்கு காட்டும். ஸோ ஒவ்வொருத்தரையும் காட்டாமல் நம்மளுக்கு குறிப்பிட்ட இண்டெக்ஸில் எது தேவையோ, ரோல் நம்பர் மாதிரி, ரோல் நம்பர் 5 கொண்டு வா அந்த மாதிரி. ஸோ தனுஷ்து மட்டும் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தனியாக கொடுக்கும். நேம், செக்யூரிட்டி, ஏஜ். இந்த ஃபைலில் ரிலேட்டிவ் ஃபைல். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ சர்ச் கொடுத்து அதோட பாயிண்டர் வேல்யூ யூஸ் பண்ணி அந்த ரிலேட்டிவ் ஃபைலை ஆக்சுவல் டேட்டாவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம் இண்டெக்ஸ்டு ஃபைல் அக்சஸில். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டைரக்ட் ஃபைல் அக்சஸ். டைரக்ட் ஃபைல் அக்சஸ் பாருங்கள். ஒரு ஃபைல் நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய பிளாக்ஸாக பிரித்து வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி டேரெக்டாக அந்த இடத்துல போய் ஜம்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டராக தான் போகணும், எந்த ஒரு அவசியமும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிளாக் 14 ரீட் பண்ணுறேன்னா 15 ரீட் பண்ண தேவை, நம்ம 53 ரீட் பண்ணிக்கலாம். அப்புறமா 7th பிளாக் பின்னால் போகலாம், முன்னாடி போகலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட என் பொசிஷனுக்கு போகலாம், திரும்ப ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளில் புரியும் பாருங்கள். இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நான் சொல்கிறேன், பிளாக் 7, பிளாக் 14, பிளாக் 15 போய் ரீட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போது இங்கே நிறைய பிளாக்ஸ் இருக்குது. பிளாக் 1, பிளாக் 7, பிளாக் 14, 22, 53 இந்த மாதிரி ஆர்டராக டைரக்டரி இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பிளாக் 1 பார்க்கும், அதை ஸ்கிப் பண்ணிடும், எதுவும் பண்ணாது. ஸோ 7 ரீட் பண்ணும், 14 ரீட் பண்ணும், மற்ற எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடும், 53 ரீட் பண்ணும். நம்ம எது கேட்டோமோ டேரெக்டாக அந்த இடத்துக்கு மட்டும் ஜம்ப் ஆகிட்டு என்ன பண்ணும், ரீட் பண்ணிட்டு வந்துடும், மற்ற எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணும். ஸோ பிளாக் 1, 22 எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஒரு ஆர்டராக போக வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்படி வேணால் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டைரக்ட் ஃபைல் அக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட்.
ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் பேரிட்டி. வணக்கம்.